ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு டின்னர் தானே, நைட் டின்னர் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க அவ்வளோது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு டின்னர் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம். 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் நெல் பறிச்சு வச்சுருக்கேன். அனிதாண்டி வீட்டுக்கு போனாலும் வச்சேன். என் ஃப்ரெண்டு இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க, போயிருந்தேன். அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து வெளியில் எடுத்து வச்சாங்களா, சரி வெப்பம்னு சொல்லி வச்சுட்டாங்களா இருக்கான்னு சொல்லுவேன். நெஜாலுமே 6 மாதம் ஆச்சு நான் நெயில் பல்ஸ் வச்சு. எனக்கும் பார்க்குறப்ப ஒரு மாதிரி புதுசாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார். நேற்றுலேருந்தே ஹனி சிக்கன் கேட்டுட்டு இருந்தார். அதனால் 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு. 1/2 கிலோ வந்து கிரேவி வச்சுட்டு 1/2 கிலோ ஹனி சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே தூவுறதுக்கு எள்ளு வேணும், அம்மா மறந்துட்டு வந்து. ஹனி சிக்கன்னா ஹனி போடுவீங்க? தேன் போட்டு. நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து வச்சுருக்கேன் எப்படி செய்யணுன்ட்டு. ஈஸியாக தான் இருக்குது. நான் கூட ரொம்ப கஷ்டம்னு நினச்சேம்மா. சிம்பிளாக இருக்குது. நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது. மேலே தூவுறதுக்கு எள்ளு மட்டும்தான் இல்லை. அதனால் நான் கொத்தமல்லி தூவி கரெக்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு வச்சுட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த கேஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு வந்து எப்படி வருது, ரொம்ப இறுக்கமான டைம் எப்படி வருதுன்னா, நம்மக்கிட்ட போதுங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஐயோயோ நமக்கு கிடைக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி பதுக்கி வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வீட்டுக்கும் வர பிரச்சனை. அப்படி தான் இப்போ கேஸும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பெட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் எல்லோரும் போய் ஃபில் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் காருக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். 2 வண்டிக்கு இன்னும் நாங்கள் பெட்ரோலை அடிக்கலை. அப்புறம் அரிசி ஒரு சிப்பை எடுத்து வந்து வச்சுருக்கோம். கேஸு பிடிக்கல, 25 நாள் ஆகுங்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணாலும் காலும் போகல. அதனால் ஒரு சேஃப்டிக்காக போயிட்டு எத்தனை கடை தெரியுங்களா, ஒரு 2 மணி நேரமாக இந்த கரண்ட் அடுப்புக்கு நாங்கள் வந்து சுற்றினோம். இப்போ 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் கரண்ட் அடுப்புக்கு சுற்றி ஃபைனலாக ஒரு அடுப்பு வாங்கியாச்சு. அது இந்த பஜாஜ் பிராண்டு மட்டும்தான் இருந்தது. நாங்கள் போன கடையிலே வெறும் 10 பீஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு அப்புறம் 3 பேர் வந்துட்டாங்க. எல்லா பக்கமும் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகுது. ஒரு சேஃப்டிக்கு ஒன்று வாங்கி வச்சாச்சு. இந்த சாப்பாடு பால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வச்சுட்டு, இந்த தாளிக்கிறது குழம்பு ஐட்டம்லாம் அதில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். என்ன பண்ணுறது, அடுத்த கொரோனா மாதிரி ஆயிடுச்சு போல. அம்மா உனக்கு சைன் வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே சொல்லி அப்படியே வா. ஏன் இருக்கியா? ஏன் இந்தா அப்படியே வரட்டும். எங்கள் மாமியாருக்கு சரி, அவங்க எனக்கு பவுண்டில் வாங்கி கொடுத்தாங்க. பவுன் வைக்கிற வேலைக்கெல்லாம் வாங்க முடியாது. நான் தான் தாலி வாங்கி கொடுத்தல பவுண்டில். சரியா போச்சு. அவங்க 80,000க்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலி கூட வாங்கி கொடுத்தாங்க இந்த 5 பவுனை. நான் அவங்களுக்கு 50,000க்கு 1/2 பவுன் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. இந்தம்மா போட்டுக்கோ. வளையல் ஒன்று கரெக்டாக இருக்குமா, ஒரு வளையல். இப்போ போயிட்டு ஒரு சிப்பு அரிசி எடுத்துட்டு கரண்ட் அடுப்பு இப்போ 2 மணி நேரம் காரை தேடிட்டு இருந்தோம். எங்கேயுமே கரண்ட் அடுப்பில் தெரியுமா, எல்லா பக்கமும் முடிஞ்சு போச்சு. நிற்பாங்க. இந்த நீ போட்டு போய் என்ன பண்ணுவேன், போட மாட்டேன். எனக்கு எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தா எங்கள் மாமியார் போட்டுக்க மாட்டாங்க. இது இந்த ஒரு வளையல் போட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு, கரெக்டாக இருந்துச்சுன்னா மாற்றாவில்ல. என் அளவு வச்சு வாங்கிட்டு வந்தேன். சோப் போட்டு போட்டுக்கிறியா? இது நான் தானே எடுத்து வந்தேன். அப்போ இது ஒரே அளவு தான். சோப் போட்டுக்கோ. போட்டு பாரு, இல்லைன்னா நாளைக்கு கடையில் மாற்றிக்கலாம். ஆ சரி வாங்க, நம்ம சோறு ஆகல. சரி நல்லா ஆக்கிக்கலாம். நல்லா ஆக்கிக்கலாமா? அப்படியே ஏற்பட்டுலாம் ஆயிடுச்சு. ஏன் ரித்திகாம்மா ட்ரெஸ் மாற்று போய் என்னாச்சு? மூஞ்சில் சின்னதாக இருக்கு. ஏம்மா என்னாச்சு? மூஞ்சி சின்னதாக இருக்கு. இப்போ விளையாட வராங்கங்கிறியா இல்லை ஃபோன் பார்க்குறாங்கிறது? சரி பார்க்கட்டும். அக்கா எவ்வளோ படிச்சுட்டு இருக்காங்க. சரி வர சொல்லுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்கு சிக்கன் தான் ஒன்று பண்ணோம்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாமே இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் ராவாக அரைச்சிக்கலாம். நம்ம இது பஜாஜ் இந்த இது இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கின கடை சொன்னேன். எத்தனை கடை இருக்கு? 3 கடை ஏறிடுங்களேன். 3 கடையில் ஏறியும் எங்கேயும் கிடைக்காதுன்னு எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. மெயினாக ஆன்லைனில் எங்கேயுமே இல்லை. ஊற்றியாச்சு. இதையும் பார்த்துருவோம். சாப்பாடு செஞ்சாச்சு. இந்த இண்டக்ஷனில் சாப்பாடு பால் அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாமாங்க?
ஏற்கனவே எங்ககிட்ட ஒன்று இருந்துச்சு. சோபிகா பிறந்தப்ப நம்ம ஊரில் வாங்கின ஞாபகம் இருக்காங்க. அங்கே வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு நிலம வரும்னு தெரியல. இப்பயும் ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வைக்கிறது தான். இதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கணும். சிக்கன் வாங்கிட்டு வந்த எங்கள் வீட்டுக்காருக்கு சிக்கன் மசாலா வாங்கணும்னு தெரியல. ஏன் வாங்கல? நீ தான் எல்லா மசாலாவும் ரெடியாக வச்சிருக்கல. இந்தா குழம்பு மசாலா போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்க, அதனால கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா நம்ம இந்த வீட்டு மசாலா அந்த குழம்பு டேஸ்ட் வரும். மல்லித்தூள் போட்டுக்கலாம். இந்த டப்பாவில் இருக்கிற மசாலா முடியவே மாட்டேங்குது. இது முடிஞ்சிச்சுன்னா மல்லித்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள். ஹனி சிக்கன் நம்ம வரைக்கும் செஞ்சது இல்லைங்க. நம்ம வீட்டில் செஞ்சது இல்லையா? ஆமாம், கடையில் தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். கடையில் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோம். எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டோம். இது குழம்புங்க. ஹனி சிக்கன்னா ஹனி ஊற்றி பண்ணணும். அதுதான் ஹனி சிக்கன். நான் பண்ணுவேன், கவலைப்படாத. இந்த குழம்பு கொதிக்க வச்சுட்டு பண்ணிடுவேன். நல்ல வேலை போட்டு பேசிட்டு சிக்கன் எடுத்து போட்டு வைப்பேன். அப்போ ஹனி சிக்கனும் இல்லை, ஆயா சிக்கனும் இல்லை. இதுலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து குழம்பு போட்டுடலாம். ஹனி சிக்கனுக்கு எவ்வளோங்க வேணும்? பாதி போட்டு பாதி. நீ இது இந்த பீஸாக வாங்கிட்டு வருவோம் நான் எதிர்பார்த்தேன். உனக்கு சொல்லாமல் இருந்தது. அந்த என்ன சொல்லுவாங்க, போன்லெஸ்ஸு. போன்லெஸ்ஸா? எல்லாம் கலந்து போடலாம். கலந்துலாம் போடக்கூடாது. ஹனி சிக்கன்னா ஹனி சிக்கன் மாதிரி இருக்கும். இது போதுமா? இவ்வளோவா சாப்பிடணும் இந்த கம்பெனிட்டா? போதும். குழம்பு ஓகே. அதில் ஒரு 1/2 கிலோ வளர்ந்தாச்சு. சிக்கன் அதில் வந்து சேர்த்தாச்சு. தக்கு குழம்பு, இதெல்லாம் நைட்டு குழம்பு. சாப்பிடணும். அதிரடி குழம்பு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். கடையில் நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் அப்பவே நினைச்சேன். ஏமா இனிப்பு சிக்கன் நேற்றுக்கு கடைக்கு கூட்டு போய் கறி தோசை வாங்கி கொடுத்ததுக்கே எங்கள் மாமியார் முகம் நல்லாவே இல்லை. நான் அப்பவே சொல்றேன், நான் சொன்னேன் இல்லையா, நீ கறி தோசை சாப்பிட மாட்டோமா, உனக்கு பிரியாணி வைக்க தட்டுமான்ட்டு. இல்லை நீ தோசை வாங்க அப்படின்ட்டு வந்தோடனே ஒரு வாய் சாப்பிட்டு, ஏம்மா இந்த தோசை எடுத்துட்டு எனக்கு பிரியாணி வைக்கிறியா அப்படிங்கிறாங்க. நானே இந்த சுத்தம் போகணும் சுடுது. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கனுக்கு இப்போ ஒரு 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸு, இது வந்து சோயா இது என்ன சொல்லுவாங்க, சோயா சாஸு. அதுக்கப்புறமா ஹனி சிக்கனுக்கு மெயினாக ஹனி தேவை. அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், பெப்பரு, உப்பு, கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். இப்போ பாருங்க இந்த காலியோட ஆட்டை. ஹனி என்ன கொஞ்சம் சின்ன பாட்டில் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அவ்வளோ இதுவே இவ்வளோலாம் ஊற்றக்கூடாது. பெரிய பாட்டில் வச்சு ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க. நீ பாருங்க பொரிக்கிறது எதுங்க பொரிக்கலாம். பெரிய பாட்டில் 1/4 லிட்டருக்கு எடுத்து ஊற்றிட்டா அப்போதான் இல்லைப்பா இருக்கான். அப்புறம் எதுக்கு இந்த குழம்புல ஊற்றி விட்டா அது அணி குழம்பு ஊற்றிடலாமா? அப்படியே சிரிக்காத. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பரு, உப்பு எல்லாமே இதில் சேர்த்து வச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் நமக்கு இது. நான் கூட ஹனி சிக்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்னமோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்திருப்போம் போல. இதெல்லாம் பரட்டி வச்சா ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலாம். செம்மையாக சுட்டுக்கிட்டோம் இல்லையா? பார்த்தியா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்துச்சா இல்லையா? சும்மா கொஞ்சமாக நைட்டுக்கு மட்டும்தான் இந்த குழம்பு. இதை வேற எங்கள் மாமியார் நாளைக்கு காலையில் ஒரு வர மாதிரி வச்சுருவேன். 1/2 கிலோ கறியில் நாளைக்கு காலையில் வர மாதிரி வைக்கிறோம். நல்லா இருக்குங்க. இந்த மசாலா போட்டுக்க நல்லா இருக்கு. ஓ இதுலயே எல்லாம் கறி மசாலா ஐட்டம் தான் போடுறோம்ல. சரி ஓகே. சிக்கன் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கண்டிப்பா பொங்கு வரும். கல்லெண்ணெயில அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ரீஃபைண்ட் ஆயில் போட்டுடலாமா? இந்த பக்கம் ஒளி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? மாமா கல்லெண்ணெய் ஊத்தாம இதை எடுத்து அதில் ஊத்துற பாட்டுக்கு இந்த எடுத்து குழம்பு வச்சிருக்கா. உள்ள ஒளி வச்சுட்டோம். இது சும்மா பொறிக்கிறதுக்காக மட்டும். இந்த ட்ரெஸ் கலர்ல
இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு குவாலிட்டியா. இது நல்லா இருக்கு தானே? நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து ரேட்டு ஜாஸ்தியா போட்டிருக்கான்னு சொன்னீங்க. இல்ல, நான் திரும்ப போய் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்கு. 3 பீஸ் செட் வந்து வாங்கி போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. நீங்களே என்னை வந்து காசு செலவு பண்ணாதீங்க காங்குறீங்க, அப்புறமா ட்ரெஸ் வாங்கி வீடியோ போடுங்கிறீங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? இப்போ எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால வாங்கிட்டேன். 10 நாளைக்கு 10 ட்ரெஸ் போடுறேன். சரி போடுறேன். இது நல்ல கம்மி ரேட்டில் ஒரு 500 ரூபாக்குள்ள வந்து பார்த்தீங்க. ஒரு 4-5 ட்ரெஸ், 5 ட்ரெஸ் வாங்கிட்டா 500, 5 ட்ரெஸ்னா 2500 வருமா? சரி ஒரு 3000 ரூபாய் கேட்கலாம். 6 ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக. கஷ்டப்பட்டு நான் மேக்கப் வீடியோ போட்டேன், அது வியூஸே போல. காசு கொடுத்து செலவு பண்ண வீடியோ வியூஸ் போயிருக்கு. என்ன நீங்க தானே கேட்டீங்க 1 லட்சம் நீங்க தான் கேட்டீங்க அக்கா மேக்கப் வீடியோ போடுங்க அக்கான்னு. போட்டேன் பார்த்தீங்களா? ஏன் பார்க்கல? இப்போ கேட்குறேன், போய் எல்லாம் பார்த்துட்டு அக்கா நாங்கள் இந்த விலாக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு சொல்கிறீங்க. சரி, இப்போ நம்ம வந்து பொரிக்கலாம். இதனால பொரிச்சு இதெல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் திரும்ப விலாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். அக்கா பொரிச்சு வச்சுக்கிறோம். சிக்கன் எடுக்கிறதுக்கு காரணமே அம்மா தான். மட்டன் பண்ணக்கூடாது, மட்டன் சாப்பிட மாட்டாங்க. முன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ரெஷரு சுகர்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எல்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க. ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்க உடம்புக்கு கெட்டது, அது உடம்புக்கு கெட்டது, இது உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சாப்பிட்றது. பாப்பா எடுத்து சாப்பிட்றது சில்லி சிக்கன் செய்கிறேன். சில்லி சிக்கன் செஞ்சா புரியல? சில்லி சிக்கன் செஞ்சா பாப்பா? சில்லி சிக்கன் பார்த்தா சில்லி சிக்கன் மாதிரி உங்களுக்கு வெள்ளம் இருக்குல்ல, நான் பன்னீர் இருக்குமா? டேட்டு மட்டும் என்ன என்னைக்குன்னு பாருங்க, இது பண்ணி தரேன், டிக்கா பண்ணி தரேன். வேஸ்ட்டாக போயிருப்போம். எல்லாத்தையும் இன்னைக்கே பண்ண அப்படியே? இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு தர பண்ணிடலாம். டேட் மட்டும் பார்ப்போம். ஏப்ரல் 4. ஏப்ரல் 4 இன்னைக்கு என்ன தேதி? அடுத்த மாசம். யா அப்படியே டேட் முடிஞ்சிருச்சு பாபா நினைச்சியா? என்ன பண்றீங்க நீங்க? கொத்தமல்லி போட்டலாம். ஏன்னா எனக்கு இந்த குண்டாலாம் வாங்கி தர சொன்னேன், பல வருஷமா ஏமாத்திட்டு இருக்கேன். எப்பதான் வாங்கி தருவேன்? வீடியோ லைவா கேட்குறேன். எந்த குண்டா? வடசட்டிலாம் புதுசு வாங்கி கொடுங்க. இது புதுசானா? எது? அதெல்லாம் பழசாயிடுச்சு. சரி ஓகே, இவங்க குழம்பு ரெடி. க்ளோஸ் பண்ணிட்டா? சரி, மீஷோவில் 10 செட்டு துணி ஆர்டர் போட்டு வாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு குண்டா வாங்க தெரியாதா? வடை செட்டு ஒன்று வாங்க தெரியாதா? நான் வந்து அமேசானில் ஆர்டர் போடுறதுக்கு நீ அங்கெல்லாம் வேணாம், நம்ம லூலு மால் போய் வாங்கிக்கலாம்னு சொன்னேன். பத்தியா எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்களா? பேசாது பாருங்க, பேசுறது கேளுங்க. அண்ணா நீங்கள் என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாருக்கா? இப்போ கேட்டுருவோம். சரியா நாள் இப்போ சொல்லி காமிக்கிறாரு. சொல்லி காமிக்கிறது இல்லை, வடை சட்டி வாங்கலாம் வடை சட்டி வாங்கலாம் 6 மாசமா என்கிட்ட சொல்லிட்டா இருக்கிறியா? கூட்டிட்டு போ, நான் இப்போ ஒரு vlog எடுத்துப்பேன், அதுக்குனால தான் vlog எடுத்துக்கிறேன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை ஃபுல்லாக பொரிச்சு வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெயும் பூண்டு போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெட் சில்லி சாஸு, இந்த சாஸ் எல்லாத்தையும் உள்ள ஊற்றலாம். இல்லை ஃபோன் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுட்டு இந்த 3 சாஸும் போட்டு நல்லா வந்து நல்லா கிளறிக்கணும். அதுதான் ஒரு சாஸ் ரெடி பண்ணுறேன். சிம்பிள் தான். நம்ம தான் எல்லாமே பெரிய விஷயமா நினைக்கிறோம். செய்யறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் தான். இந்த மட்டும் கொஞ்சம் திறந்து கொஞ்சம் கஷ்டம். அடி கடைசியாக தானே ஊற்றணும்? இல்லை இப்போ தான் ஊற்றணும். சிக்கன் எப்போ செஞ்சேன்? நான் செஞ்சு தரேன், அதுதான் கரெக்ட். திறந்து முன்ன நான் மாற்றி சொல்லியிருப்பேன் அப்போ உங்ககிட்ட. ஓகேவா? இங்கே பாருங்க, சைனீஸ் துர்கா கலர் பார்த்தீங்களா? இங்கே போய் கடையில் ஒரு மாதிரி கலர் வந்துச்சு. இப்படி தான் போட்டு மேலே கொத்தமல்லி எள்ளு. என்னன்னா இதில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வெள்ளை கலர் எள்ளு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதே சூப்பராக இருக்கு. கலர் நல்லாச்சியா? சோபி வந்தாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. செஸ் வேற விளையாடுறாங்க, பார்ப்பாங்க. விளையாட்டில் ஆள் வந்துருக்கு பிள்ளைங்களுக்கு. செக் பண்ணி பார்ப்போம். இப்ப ஆமாங்க, நல்லா இருக்கு. கறி வந்துருச்சான்னு பாரு. கறி வெந்துருச்சுங்க, நம்புங்க என்ன கொஞ்சமாச்சு. இப்பதான்
சரியா? ஓகே, சமையல் மாஸ்டர் வந்துட்டாரு கடைசி டெக்கப் பண்ணுறதுக்கு. ஏங்க சமையல் மாஸ்டர் கடைசியாக வந்துட்டு எல்லாம் கிண்டி கொடுத்துட்டு சூப்பராக இருந்துட்டு போவார். சிரிக்காதங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹனி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே எள்ளு போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் நான் வந்து கொத்தமல்லி இலை போட்டேன். ஏன் பிடிச்சிருக்கா? ஆட்கள் ஏற்கனவே ஒரு ரைடு போய்கிட்டு இருக்கு, அவங்களால பொறுக்க முடியல. சரி ஓகே, வெள்ள சாப்பிடலாமா? எப்படி சாப்பிட்ருக்க? என்ன குழம்பு சிக்கன் எது நல்லா எது பிடிச்சிருக்கு? என்ன சூப்பராக்கா? ஓகே, பிள்ளைங்களுக்கு பிடிச்சிச்சு. சொல்லு என்ன நீ ஹனி சிக்கன் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. நீ தான் கேட்ட ஹனி சிக்கன்ட்டு. தேனோட டேஸ்ட் இருக்கா? ஆ ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கா? கரெக்டாக இருக்கா? சரி ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக இப்போ டீ குடிச்சு சொல்லலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி கிளம்பிட்டோம். அவங்க தெரியல போல். இவ்வளோ நேரம் வந்து எல்லோரும் ஸ்கேட்டிங் கிளாஸ் விளாண்டுட்டோம். ஸ்கேட்டிங் கிளாஸுங்கிறாங்க, அது என்ன பேர்? ஷட்டில் காக் விளையாண்டோம்.